பணம் சம்பாதிப்பதற்காக நம்முடைய குழந்தைகளை நாம் ஏடிஎம் மிஷின்களாக வளர்த்திருக்கிறோம். எனக்கு தெரிந்து நாமக்கல்லில் பல குடும்பங்கள், நான் இந்த இன்சிடென்ட்டை சொல்லும் போதே நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அந்த பையன் பெயர் ரகுவரன். நாமக்கல்லுக்கு பக்கத்தில் 13 கிலோமீட்டரில் அவர்கள் வீடு இருந்தது. ஆனால் அந்த பையன் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க அப்பா வீட்டை காலி பண்ணின்னு வந்து நாமக்கல்ல ஒரு வாடகை வீட்டை எடுத்து அந்த பையனை ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் போட்டு படிக்க வைக்கிறார். நாமக்கல் பிராய்லர் கோழிக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, பிராய்லர் கோழிகளை மாதிரியே குழந்தைகளை உருவாக்குவதற்கும் நாமக்கல் தான் ஃபேமஸ். ரெண்டு ஒன்று தான், 2 இன்ஜெக்ஷன், ஒரு இன்ஜெக்ஷன் கோழிக்கு, இன்னொரு இன்ஜெக்ஷன் பையனுக்கு. நாம் மாற்றி மாற்றி எட்டுமே அங்கே போட்டு வருவோம். நம்ம பையனை சேர்க்கறதா இல்லை, போட்டு வர்றது. என் பிள்ளைய எல்கேஜியில் போட்டேன், என் பிள்ளைய +1 போட்டேன். அப்படி போட்டாங்க அந்த ரகுன்ற பையனை. அந்த பையன் டெய்லி இந்த புள்ள பிடிக்கிற வேன் வர மாதிரி இந்த மஞ்சா வேன் ஒரு தெருவுக்கும் வரும். ஆமாம், அந்த பிள்ளைய அப்படியே கழகத்தை தூக்கி நம்ம போட்டோம்னா அன்றைய நாள் ஃபினிஷ். அது படிக்குதா, அது ஒரு அப்பா அம்மாவோடு உறவோடு இருக்கிறதா, நம்முடைய சொந்த பந்தங்களோடு சக மனிதர்களோடு எதுவுமே இல்லை. அந்த பையன் அப்படியே படித்து வருகிறான். 10th படிக்கும்போது தான் அவன் பெருமூச்சு விடுறான். அப்பா 10 வருஷம் ஆயிடுச்சு, அப்பா இந்த லீவில் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கான் அந்த பையன். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, கடைசி எக்ஸாம் எழுதும்போது பல பசங்க நோட்லாம் தூக்கி ரோட்டில் அடிப்பாங்க. அவ்வளோ கோவங்குது இந்த கல்வி மேலே. தூக்கி போடுவான், பஸ்ஸில் விசிறி அடிப்பான். போங்கடா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்படிலாம் போட்டு வருவான் அந்த பையன். நிம்மதியாக தூங்குவான். காலையில் 5 மணிக்கு அப்பாவும் அம்மாவும் காஃபி வச்சுன்னு பிள்ளை எழுப்புவாங்க. நேற்று தான் எக்ஸாம் முடிச்ச பிள்ளை எழுந்துச்சு. ரகு எழுந்துச்சு பார்ப்பான். யமனுங்க 2 உட்காந்துக்கிற மாதிரி அப்பா அம்மா உட்காந்துப்பாங்க. என்னான்னு கேட்பான், தம்பி இன்னிலேருந்து கோச்சிங் கிளாஸ் சேர்த்துக்கிறோம். என்ன எக்ஸாம் முடிச்ச அடுத்த நாள், எதுக்குங்க கோச்? நீ நீட் எழுத வேணாமா அல்லது இன்ஜினியரிங் படிக்கணும்? அவன் சொல்கிறான், 10th முடித்த அடுத்த நாள்லேருந்து நான் 6 டியூஷனுக்கு போனேன்றான். சார் ஒரு நாளைக்கு 6 டியூஷன் சார். 6 மணிலேருந்து 7 மணி வரலும் ஒரு டியூஷன், 7 to 8 ஒரு டியூஷன். ஆமாம், அரை மணி நேரத்துக்குள்ளே அவன் டாய்லெட் போய் குளித்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிடணும். அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு இன்னும் 3 டியூஷன். ஒரு பிள்ளை என்னத்துக்கு ஆகணும்? அப்படியே முடித்தானா +2 அவங்க நினச்ச மாதிரி 1167 மார்க் வாங்குவானா, 1167 மார்க் வாங்கின்னு ஒரு பிள்ளை. இந்த மாதிரி பிராய்லர் ஸ்கூலில் படித்து ஒப்பாரி வச்சு அழுவாங்க அப்பாவும் அம்மாவும். இந்த மாதிரி அழுவாங்க. என்னன்னா 37 மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்வாங்க. அப்புறம் அந்த பையனுக்கு இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3 வருஷம் படிச்சுட்டு அவனுக்கு வாழ்க்கையே மறந்துடுச்சு. நிலான்னா தெருன்னான்னா. இவன் கூட படித்த பசங்களாம் ரொம்ப ஜாலியாக 3 காதல் 4 காதலை கடந்து போயிட்டாங்க. இந்த பையனுக்கு எல்லாமே போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. காதலாவது கத்திரிக்காவது. கண்ணை திறந்து பார்த்தா இவனுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கேம்பஸ் செலெக்ஷன். அப்புறம் இவங்க அப்பா அம்மா எதிர்பார்த்த மாதிரியே பையன் யூஎஸ்க்கு செலக்ட் ஆகிட்டான். 1st மாத சம்பளமே 1.25 லட்சம். ஆமாம், ஒரு 20 வயசு பையனுக்கு 1.25 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்தா என்ன ஆகும் நீங்கள் அவனை கேட்டால் தான் தெரியும் உங்களுக்கு. நான் சொன்னேன்னா நான் சும்மா சொல்கிறேன்னு சொல்லுவீங்க. அவனுக்கு 1.25 லட்சம். அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாச்சா, அவன் 1 லட்சத்தை அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிடுவான். அவங்க அப்பா வாத்தியார் வேறு, 2nd கிரேட் டீச்சர். அவங்க அப்பாவும் வாத்தியார், அம்மாவும் வாத்தியார். இப்போ என்னன்னா திடீர்னு ஒரு நாள் அப்பாவுக்கு ஞாபகம் வருது பையனை பற்றி. என்ன ஞாபகம் வருது? நம்ம பையன் நம்ம கூட பேசி 1 வருஷம் இருக்குமேன்றாரு. 1 வருஷமாக அவன் ஃபோனே பண்ணல அப்பாவுக்கு. அப்பாவுக்கும் மாதம் 1 லட்ச ரூபாய் அனுப்புகிற பிள்ளைய நம்ம கூட பேசவே இல்லையாடா. அன்றைக்கி தான் ஞாபகம் வருது. வீட்டுக்கு அம்மாட்ட கேட்குறாரு, ஏண்டி ரகு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ நாள் இருக்கும்? என்ன இருந்தாலும் அது ஒரு தாய் பாசல்ல. அந்த அம்மா சொல்லுது, 1.25 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் 3 மாதம் ஆச்சு. அம்மா கணக்கு வச்சுக்குது. கணக்கு வச்சுக்கிற நாயை என்கிட்ட சொல்ல வேணாம்மா. அம்மா சொல்லுது, மனசுக்குள்ளே வச்சுக்கும், நாயே உன்னால் தானடா அப்படி ஆச்சு என் புள்ள அப்படின்னு அது நினச்சிக்கும். இப்போ பிள்ளைக்கு அப்பா ஃபோன் அடிக்கிறாரு, ரகு எப்படா இருக்கிற? பையன் பதில், அப்பா 1ஆம் தேதியே பணம் அனுப்பிச்சிட்டப்பா. அது இல்லைடா, பணம் என்னப்பா பணம் வேணான்ற? அதுதானப்பா வேணும், கரெக்டாக அனுப்பிச்சிட்டேனேப்பா. இல்லை நீ நல்லா இருக்கியா? அவன் கேட்குறான், அப்பா 1.25 வருஷம் ஆச்சுப்பா நான் நல்லா இருக்கிறேன்னா அப்படின்னு நீ கேட்குறது. நீ ஏன் கேட்கல?
கேட்பார்ல, அப்பா நீ என்ன கேட்டுருக்கலாம்லடா. இல்லை நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா, நீங்களும் அம்மாவும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் ரகு அந்த பையன் பேசினா பாருங்க, ஏன்பா நம்ம ஊர் வந்து நாமக்கல் கிடையாது தானே, 13 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே இருக்கிற ஒரு ஊர் தானே, அங்கேருந்து நாமக்கல்ல ஏன்பா ஒரு ஒன்று கொடுத்தனத்தில் நிலம் நீர்லான்னு சொல்லி நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஓட்டு வீடு நம்ம வீடு, ஏன்பா அங்கே கொண்டு வந்த, நீ நல்லா படிக்கணும் தான். சரி, என் கூட படித்த மற்ற பசங்களாங்கிறாங்களா, அவங்களாம் அந்த ஸ்கூல்லே தான், அவங்களாம் நாசமாவா போயிட்டான். 2 பையன் அதில் ஐஏஎஸ், ஒரு பையன் ஐஆர்எஸ், ஒரு 30-40 பேர் பிடி அசிஸ்டன்ட் பிஜி அசிஸ்டண்ட்டாலாம் மாறிக்கிறான். அவெல்லாம் படிக்கல, என்னை கூட்டின்னு வந்து இங்கே சேர்த்த. ஓகே, நான் இங்கே படித்தேன். உலகத்திலேயே எவ்வளவு என்னுடைய பால்யம் இருக்குல்ல சார், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பால்ய காலம் இருக்குல்ல சார், அந்த நினைவுகள் தான் சார் வாழ்க்கை. அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சார். பால்யத்தில் ஒரு ட்ரைபு பொண்ணுகிட்ட இருந்து நான் வாங்கின முத்தங்குதில்ல, முதல் முத்தம், இன்னைக்கு வரல எனக்கு அது மறக்கவே மறக்காது சார். எவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் எங்கே போனாலும் அப்படி ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னா, ஓ எங்கள் ராஜாம்பால் முத்தம் இது அப்படின்னு ஞாபகம் வரும். அப்புறம் அந்த பையன் சொல்கிறான், அப்பா என் கூட படித்த பசங்களாம் நண்டு பிடிக்கிறேன் அப்படின்னு வயலில் கை விட்டு தண்ணிப்பாம்பு பிடிப்பாங்க. எவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவனுக்கு பிடிச்சமா. அப்புறம் இந்த ஏரியை வந்து கொல்ல விடுறது தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ஒரு வெள்ளை வேட்டி அப்படி உதறி ஏரியை கொல்ல விட்டான்னா எல்லாரும் போய் ஏரியில் வந்து மீன் பிடிக்கலாம் அன்னைக்கு. அப்படி இதில் எத்தனை பேர் அப்படி பிடிச்சிங்கன்னு தெரியல. அட்லாங்கால் போட்டு பிடிக்கிறதுன்னு பேர் அதுக்கு. எப்படி சார் உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக தெரியணும்? அப்படிலாம் நான் பிடிச்சிருக்கேன். இந்த அட்லாங்கால் போட்டு பிடிக்கிறதுனா என்னன்னா, வெறும் லுங்கியை இழுத்து கட்டிக்கின்னு அல்லது வெறும் அண்டர்வேரோட உள்ளே உட்காந்து காலை நல்லா அகட்டி அதுக்குள்ளே எவ்வளோ மீன்குதோ அப்படி சேர்த்துனே வரும். நான்லாம் ரொம்ப கான்சியஸாக எதிரில் ஒருத்தர் அப்படி உட்காரணும்ல, அது ஒரு பெண்ணாக உட்காரணுன்னு கடவுள்லாம் வேண்டிக்குவேன். அப்படி உட்காந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மீன் பிடிச்சிக்கிறோம். அந்த மீனுடைய சுவையெல்லாம் அங்கே உலகத்தில் அதுக்கப்புறம் எந்த 5 ஸ்டார் ஹோட்டலையும் அவ்வளோ டேஸ்ட்டில் சுவையில் நான் சாப்பிட்டதே இல்லை. இப்போ இந்த அனுபவங்கள் எதுவுமே இந்த பையனுக்கு கிடையாது. பனங்காயை சாப்பிட்டுட்டு அதுக்குள்ள வண்டி ஓட்டின அனுபவங்கிறதுல அவன் சொல்கிறேன், இது எதுவுமே எனக்கு இல்லை. இதையெல்லாம் கூட நான் ஒத்துக்கொள்ளுவேன். ஆனால் எங்கள் அம்மாவை விட எங்கள் சித்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சித்தியினுடைய மார்பு கூட்டிலேயே நான் அணைந்து கிடந்த பையன். ஒரு நள்ளிரவில் நம்ம வீட்டு உத்தரத்தில் சித்தி உத்தரத்தில் தொங்கினதை நீங்கள் தான் எழுப்பி என்னை காட்டினீர்கள். சித்தியின் காலை பிடிச்சி அழுதுகினே இருந்தேன் நான். ஆனால் அடுத்த நாள் காலையில் நீங்கள் என் தோளை தொட்டு, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஸ்கூலுக்கு போ என்று பின் கேட்டு வழியாக அந்த மஞ்சா வேனில் நீங்கள் தான் என்னை ஏற்றி அனுப்பினீர்கள். இதெல்லாம் எதுக்கு? இந்த மாதம் 1.25 லட்ச ரூபா வாங்கிறதுக்கு தானே. அப்பா சொல்கிறாரு, தம்பி எனக்கு பென்ஷன் வருது, நானும் அம்மாவும் இதுவரையிலும் உன் பேரில் 2 கோடி ரூபாயை சேர்த்து வைத்திருக்கிறோம். நீ அனுப்புகிற இல்லை காசு, அதை சும்மா வச்சில்ல, தீபாவளி சீட்டு கட்டுறோம், வட்டி கூடுறோம், எல்லாம் சேர்த்து ஒரு 3 கோடி ரூபாயாக மாற்ற போகிறோம். பையன் கேட்கிறான், மாற்றி உனக்கு அடையாறில் ஒரு 3 பெட்ரூம் உள்ள ஒரு மிகப்பெரிய பங்களா வாங்க போகிறோம். பையன் சொல்கிறான், நான் இனிமேல் வாழ்க்கையில் இந்தியா பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். இங்கேயே எனக்கு ஒரு வெள்ளைக்கார பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம், தேம்ஸ் நதிக்கரையில் ஒரு பிரமாதமான பங்களாவில் நான் குடியிருக்கிறேன், வீட்டுக்கே வரமாட்டேன். டோன்ட் வரி. நண்பர்களே, இந்த இடத்தில் ஒன்று கற்றுக்கொள்ளுங்கள், கேள்விப்படுங்கள், அனுபவியுங்கள், உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள். ஒரு பையனின் ஒரு வார்த்தையில் உங்களுடைய 30 வருஷ உழைப்பு ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சா? 3 கோடி ரூபாய் வந்து அன்வேலிடு மணி ஆயிடுச்சு. மோடி வந்து இன்னும் நாளையிலேருந்து இந்த பணம்லாம் செல்லாதுன்னு சொன்னார்ல, அடுத்த நாள்லாம் நம்ம என்ன மனநிலையில இருந்தோ அந்த மனநிலைக்கு அப்பா அம்மாவும் போயிட்டாங்களா, வேணான்ட்டான். நீ வச்சுக்கோ, நான் வரவே மாட்டேன், எனக்கு அடையாரும் வேணாம், 3 பெட்ரூம் வேணாம், நான் இங்கேயே இருந்து எங்கள் வெள்ளக்காரி சிநேகிதியோடய சேர்ந்து செத்து போயிடுறேன்ட்டான். அப்போது உலகம் முழுக்க இது இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த கிரியேட்டிவ் பையன்றவன் யாரு? ஒரு வகுப்பறையில் ஒரு டீச்சர் வந்து பாடம் நடத்துகிறார், ஒரு பிசிக்ஸ் டீச்சர். இணைக்கோடுகள் ஒன்றாய் சேராதுன்னு சொல்றார். கிளாஸ் ரூமில் இருக்கிற 50 பையனும் அதை ஒத்துக்கொள்கிறார், அமைதியாக நோட்ஸ் இருக்கிறார். பிசிக்ஸ் டீச்சர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஒரு பையன் எழுந்து கேள்வி கேட்கிறான், சார் இணைக்கோடுகள் எங்கேயுமே ஒன்னா சேராதா சார் என்று கேட்கிறார்.
இந்த மாதிரி நான் போர்டில் போடுறேன், எங்கேயா சேருதா? அந்த பையன் கேட்குறான், போர்டை தாண்டி வெளியே வாங்க சார் என்று சொல்கிறான். வாத்தியாருக்கு இப்போ குழப்பமாகுது. ஒருவேளை போர்டை தாண்டி வெளியே போனால் ஒன்றா சேர்ந்துருமோ? அவன் சொல்கிறான், பூமி உருண்டையானது, தட்டையானது இல்லை. அப்போ இணைக்கோடு எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்து தான் ஆக வேண்டும். அப்படி கேட்குறான்ல, அந்த பையன் தான் கிரியேட்டர். இந்த எல்லாத்தையும் ஒத்துக்கணும்ல. அந்த 59 பேரும் பிஜி அசிஸ்டன்ட் ஆவான், ரெவன்யூவில் பெரிய ஆஃபீஸர் ஆவான், எது ஒன்றா ஆகிடுவான். அந்த ஒரு பையங்கிறான்ல, அவன் தான் சயின்டிஸ்ட் ஆவான், அவன் தான் எழுத்தாளன் ஆவான், அவன் தான் கவிஞன் ஆவான். அந்த ஒரு பையனுக்காக தான் புக் ஃபேர் நடக்குது. அந்த ஒரு பையன் யாரு இந்த ஊர்ல என்று கண்டுபிடிப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம். நாம் என்ன பண்றோம், பேரண்ட்ஸு நம்ம புள்ள அந்த ஒரு பையனை ஆகாத பார்த்துக்கிறோம். தம்பி தயவு செய்து இந்த 59 பேர்ல ஒரு பையனா சாமி, நமக்கு வேணாம், இதெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம ரொட்டி சுடுறவனா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் சார்.